ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாடு அரசியல் இருக்கு இல்லையா, அதில் ரொம்ப பெரிய புயலை கிளப்பிருக்கக்கூடிய பொன்முடி இஷ்யூ அப்படின்னே சொல்லலாம். ஸோ பொன்முடி இருக்கார் இல்லையா, அவரை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா, மக்களை வந்துட்டு தரக்குறைவாக பேசுறது, நீ ஓசியில் தானே போகிற, ஓசி பஸ்ஸில் தானே போகிற அப்படின்னு சொல்லி பேசுகிறதா இருந்தாலும் சரி, இல்லை அரசு அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களே வந்து உரிமையில் பேசுகிறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி எக்கச்சக்கமான சட்ட சிக்கல்கள், அது மட்டும் இல்லாமல் சர்ச்சைகள் அப்படின்றது பார்த்தோம்னா, இந்த டிஎம்கே கவர்மெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்ததுலேருந்தே பொன்முடியை சுற்றிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனுடைய உச்சகட்டமாக பார்த்தோம் அப்படின்னா, அவர் மேலான அந்த சொத்து குவிப்பு வழக்கு இருக்கு இல்லையா, அதில் தீர்ப்பு அப்படின்றது தரப்பட்டிருக்கு. அந்த தீர்ப்பு காரணமாக பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட அவர் அடுத்த 6 வருஷத்துக்கு வந்துட்டு எலெக்ஷன் அப்படின்றதுல போட்டியிட முடியாது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா, இப்போ வகிச்சுக்கிட்டு இருந்த எம்எல்ஏ பதவி, அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் பதவி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டையுமே அவர் விடுறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது நெருங்கி வந்ததோட மட்டும் இல்லாமல், அவரை ஒன்றுமே இல்லாமல் அரசியல் அனாதையாக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எல்லா அமைச்சர்கள் வேலையுமே பார்த்தோம் அப்படின்னா, அந்த சொத்து குவிப்பு வழக்கு அப்படின்றது அது முன்னாள் அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, இன்னாள் அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, 10 வருஷத்துக்கு முன்னாடி அமைச்சர்களாக இருந்தவங்களா இருந்தாலும் சரி, எல்லார் மேலேயுமே பார்த்தோம் அப்படின்னா அந்த சொத்து குவிப்பு வழக்கு இருக்கு அப்படின்னாலும், பொன்முடி கெட்டதுக்கு காரணம் அவருடைய வாய் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொந்த கட்சிக்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்களே தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தெரிஞ்ச சோர்சஸ் கிட்ட கேட்கும் போதாக இருந்தாலும் சரி, இல்லை அரசியல் பிரமுகர்களாக இருந்தாலும் சரி, விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய உள்ளூர் திமுக காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்களே பார்த்தோம் அப்படின்னா பெருசாலாம் ஒன்றும் ஃபீல் பண்ண கிடையாது, ஹாப்பியாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சொந்த கட்சிக்காரங்கள்ட்டே பார்த்தோம் அப்படின்னா இவ்வளோ பெரிய அதிருப்தி அப்படின்றத பொன்முடி ஏன் சம்பாரிச்சு வச்சிருக்காரு. ஒரு காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அப்புறமா ஸ்டாலின் இருக்கார் இல்லையா, அதாவது கலைஞருடைய மகன், நமக்கு அப்புறமா நம்ம பையன் வரும்போது பார்த்தோம் அப்படின்னா அவனுக்கு ஆதரவாக வந்துட்டு நிர்வாகிகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கலைஞர் முடிவு பண்ணப்போ பார்த்தோம்னா KN நேருவாக இருந்தாலும் சரி, இந்த பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரையுமே கொண்டு வரும்போது பொன்முடி அப்படின்றவரையும் முக்கியமான இடத்துக்கு கலைஞர் கொண்டு வந்து வச்சாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு பொன்முடி அப்படின்னு சொன்னோம்னா அவர் வந்துட்டு ஏடாகுடமாக பேசுவார்ப்பா, உரிமையில பேசுவார்ப்பா அப்படின்ற மாதிரி தான் தெரியும் இல்லையா. ஆனால் PhD வரைக்கும் படித்த ஒரு மனுஷன் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் காலேஜ்லேயுமே பார்த்தோம் அப்படின்னா லெக்சரராகவும் இருந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா படித்த பின்புலத்துலேருந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 டிகிரி முடித்த மனுஷன் தான் பார்த்தோம் அப்படின்னா இப்போ உரிமையில பேசுறது, அது மட்டும் இல்லாமல் ஓசி பஸ்ன்னு சொல்றது அப்படின்ற மாதிரி நிறைய சட்ட சிக்கல்களில் மாட்டியிருக்காரு. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்னதான் நடந்துச்சு பொன்முடி கேஸில், அவர் மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் தான் என்ன, பொன்முடி இருக்கார் இல்லையா, அவருடைய அரசியல் எதிர்காலம் என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரி பல கேள்விகளுக்கு தான் நான் உங்களுக்கு பதில் சொல்ல வந்திருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, பிக் பாஸ் அப்டேட்டாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பொன்முடி யார், எங்கே பிறந்தாரு, அவங்க அப்பா அம்மாலாம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் சுதந்திர போராட்ட தியாகிலாம் இல்லை. இப்போ ஊழல் வழக்கில் உள்ளே போயிருக்காரு, உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பை வாங்கியிருக்காரு அப்படின்றதுனால டேரெக்டாக எடுத்தோன்னே போட்டோம் அப்படின்னா அந்த திராவிட இயக்கம் இருக்கு இல்லையா, அதாவது பெரியாரிய இயக்கங்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதில் தான் ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னா பொன்முடியினுடைய பொலிட்டிக்கல் கேரியர் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுது. அங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா காலேஜில் வந்துட்டு ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே திடீர்னு அரசியல் ஆர்வம் அப்படின்றதெல்லாம் வருது. அதனால திடீர்னு பார்த்தோன்னா அந்த பேராசிரியர் பணி அப்படின்றதெல்லாம் விட்டுட்டு திமுகக்குள்ளே குதிக்கிறாரு. ஸோ அவருக்கான முதல் வாய்ப்பு அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா 1989 இருக்கு இல்லையா, 1989 விழுப்புரம் தொகுதியில் அவர் போற்றியதுக்கான வாய்ப்பு அப்படின்றது கிடைக்குது. கிட்டத்தட்ட 45% அதிகமான ஓட்டு அப்படின்றத வாங்கும்போது தமிழ்நாடு அரசியலில் அன்னைக்கு எல்லாருமே விழுப்புரத்தை திரும்பி பார்க்குறாங்க. குறிப்பாக திமுக காரங்களுமே திரும்பி பார்க்குறாங்க, யாரா இந்த பையன் 45% ஓட்டு வாங்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதை விட ஹைலைட்டாக என்ன ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் ஜெயிச்ச பொன்முடி இருக்கார் இல்லையா, அவருக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான துறையை பார்த்தோம் அப்படின்னா கலைஞர் தூக்கி கையில் கொடுக்குறாரு. சரி ஓகே, இந்த பையன்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கு போல, அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா இவ்வளோ பெரிய துறை அப்படின்றது அந்த பையன்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே பார்த்தோம் அப்படின்னா பொன்முனி அப்படின்ற பேர் இருக்கு இல்லையா, அது பரிச்சயமாகவும் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா 1996 தேர்தல் இருக்கு இல்லையா, 1996 தேர்தலில் ஜெயிக்கிறாரு. அந்த தேர்தலில் அவருக்கு போக்குவரத்து துறை அப்படின்றது கொடுக்கப்படுது. ஸோ இப்படி அவருக்கு அடுத்தடுத்து கொடுக்கப்பட்ட துறைகள் அப்படின்றது பார்த்தோன்னா ரொம்ப முக்கியமான துறைகள் தான் கொடுக்குறாங்க. 2001 மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா விழுப்புரத்தில் ஜெயிக்கிறாரு. 2006 பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் ஜெயிச்சு கலைஞருடைய ஆட்சி அப்படின்றது 2006 அமையுது. ஸோ அந்த பீரியடில் பார்த்தோம் அப்படின்னா உயர்கல்வித்துறை ப்ளஸ் கனிம வளத்துறை அப்படின்னு சொல்லிட்டு 2 பெரிய துறைகள் அப்படின்றது பொன்முடி கிட்ட கொடுக்கப்படுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ 2 பெரிய துறைகள் கொடுக்கப்பட்டதோட மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா கட்சியிலையுமே அப்படியே அடிப்படை தொண்டராக இருந்து அப்படியே மேலே போய் கலைஞர் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்துட்டு எப்படி ஒரு பேராசிரியராக அன்பழகன் இருந்தாரோ அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய தளபதிக்கு ஒரு பேராசிரியர் அப்படின்னா அது வந்து பொன்முடி தான்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய growth அப்படின்றது இருக்கு. ஸோ இந்த காலகட்டத்தில் தான் பார்த்தோம் அப்படின்னா ஜெயலலிதா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஊழல் வழக்கு அப்படின்றதெல்லாம் ரொம்ப தீவிரமாக நடந்துகிட்டு இருந்த ஒரு விஷயம். ஸோ அப்போ வாய் வச்சுட்டு கம்மன் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா இப்போ பேசுகிற மாதிரியே ஜெயலலிதா வந்து வாய்தாராணி அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை அவங்க வந்து சொத்து குவிப்பு வழக்கில் இருக்கும்போது அவங்களுக்கு எதிரான கண்டன
பிரகடனங்களா இருந்தாலும் சரி, அறிக்கைகளா இருந்தாலும் சரி, அதிகப்படியா விடும்போது பார்த்தோம் அப்படின்னா, ஜெயலலிதாவோட பார்வை பார்த்தோம்னா, நம்ம பொன்முடி பக்கமா திரும்புது. இவர் என்னடா நம்மள வந்துட்டு இப்படி ஓவரா சொல்லிக்கிட்டே இருக்காரே, இவர் மேல எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லி தோண்டி பார்க்கும்போது தான், அவர் போக்குவரத்து துறை அமைச்சரா இருந்த காலகட்டங்கள்லாம் இருக்கு இல்லையா, அப்போ 1.75 கோடி ரூபாய்க்கு அதிக அளவுல சொத்து சேர்த்திருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருது. ஸோ அதனால அவர் மேல பார்த்தோம்னா 2011ல கேஸ் போடுறாங்க. இந்த மாதிரி அதிகப்படியா வந்துட்டு அவர் சொத்து சேர்த்திருக்காரு, வருமானத்துக்கு அதிகப்படியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2011 அந்த கேஸ் அப்படின்றத போடுறாங்க இல்லையா, அது அப்படியே மெல்ல மெல்லமா பார்த்தோம்னா விழுப்புரம் ஒரு தனியார் நீதிமன்றம், தனியார் மீன்ஸ் சிறப்பு நீதிமன்றம் இருக்கு இல்லையா, அதில் தான் நடக்குது. ஸோ அங்கேயுமே பார்த்தோம் அப்படின்னா 2016ல இல்லை அப்படிலாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சொந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோர்ட். ஸோ பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதில் அவர் விடுதலை பண்ணுறாங்க. பட் 2017ல் பார்த்தோம் அப்படின்னா லஞ்ச ஒழிப்புத்துறை இருக்காங்க இல்லையா, இல்லை அப்படிலாம் கிடையாது, இதில் வந்துட்டு தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றத்துக்கு இந்த கேஸ் அப்படின்றத எடுத்து போகிறாங்க. ஸோ இந்த பீரியடில் தான் பார்த்தோம் அப்படின்னா சட்டத்துறை அமைச்சராக இருந்த CV சண்முகம் இருக்கார் இல்லையா, அவரே டைரெக்டாக களத்தில் இறங்கினாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பொன்முடி இருக்கார் இல்லையா, அவர் பேசக்கூடிய பேச்சுகளாக இருந்தாலும் சரி, இல்லை அவர் அடுத்தவங்களை மதிக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி எதுவுமே வந்து ப்ராப்பராக இருக்காது. இப்போ வந்து நம்ம மக்கள் இருக்காங்க இல்லையா, மக்களை வந்து எப்படி ஓசின்னு சொல்கிறாரோ, எப்படி வந்துட்டு ஒருமையில் பேசுகிறாரோ, அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கட்சிக்குள்ள சீனியர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை அவரை விட ஒரு படி மேலே இருக்கிறவங்கள்ட்ட தான் நல்லா பேசுவார். சாதாரண தொண்டர்கள், அடிமட்ட தொண்டர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களோட பேசக்கூட மாட்டார், திரும்பி கூட பார்க்க மாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதனால் உள்ளூரில் இருக்கக்கூடியவங்கள்ட்டே பார்த்தோம் அப்படின்னா உள்ளூர் தொண்டர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்டே பொன்முடிக்கு அவ்வளோவா செல்வாக்கு இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. தலைமையில் ரொம்ப முக்கியமான பதவியில் இருந்தாலும் கூட கீழே இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க தொகுதியில் இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்கள் அப்படின்றவங்க வந்து அவர் அனுசரித்து போக மாட்டார், என்னன்னு சொல்லி கூட கேட்க மாட்டார். அவரை விட மேலே இருக்கக்கூடியவங்க கட்சியினுடைய சீனியர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட மட்டும்தான் நல்லா பேசுவார். ரொம்பவே டென்ஷனான பார்ட்டி, சிடு சிடுன்னு விடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நிறைய பொதுக்கூட்டங்களில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளே பார்த்துருக்கோம். அவர் கோவப்பட்டு சிடு சிடுன்னு பேசுகிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது ஒன்று உரிமையில் பேசுகிறதா இருந்தாலும் சரி, இல்லை நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நீ ஓசி பஸ் தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறதா இருந்தாலும் சரி. ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் அப்படின்றது அவர் மேலே இருக்கும். இந்த நிலைமையில தான் பார்த்தோம் அப்படின்னா நிரபராதி அப்படின்னு சொல்லி விடுதலை பண்ணப்பட்ட பொன்முடி இருக்கார் இல்லையா, அவருக்கான தீர்ப்பு அப்படின்றது இன்னைக்கு வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை சொன்னதோட மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட அவருக்கான தண்டனை அப்படின்றது உறுதி செய்யப்பட்டுருச்சு. ஆனால் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா 2 வருஷத்துக்கு கீழே வாங்க போகிறாரா, 2 வருஷத்துக்கு மேலே வாங்க போகிறாரா அப்படின்றது தான். ஏன்னா 2 வருஷத்துக்கு கீழே வாங்கினாரு அப்படின்னா அவருடைய MLA பதவி, அமைச்சர் பதவி அப்படின்றதெல்லாம் தப்பிக்கும். பட் 2 வருஷத்துக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அவருடைய அமைச்சர் பதவி, MLA பதவியெலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு 3 வருஷம் சிறை தண்டனை அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 50 லட்சம் ரூபா அபராதம் அப்படின்றதும் போட்டிருக்காங்க. வயசை காரணம் காட்டி பார்த்தோம் அப்படின்னா எனக்கான தண்டனையை குறைங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுமே உச்சநீதிமன்றம் இருக்கு இல்லையா, அங்க வேணா நீங்க போய் கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ரீசனுக்காக அவங்க வந்து அப்பீல் பண்றதுக்காக பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு 30 நாள் அவங்களுக்கான அந்த சிறை தண்டனை இருக்கு இல்லையா, அதை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஆஸ் யூஷுவலா பார்த்தோம் அப்படின்னா பொன்முடி இருக்கார் இல்லையா, அவர் ஜெயிலுக்கு போறது அப்படின்றது உறுதியாயிருச்சு. அவருடைய அமைச்சர் பதவி, MLA பதவி காலி ஆகிறது அப்படின்றதும் உறுதியாயிருச்சு. ஒரு பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா செந்தில் பாலாஜி இருக்கார் இல்லையா, இப்போ வரைக்கும் வாய்தா மேல வாய்தா மேல வாய்தா அப்படின்றத கேட்டு கேட்டு ஒரு பக்கத்துல நிராகரிப்பு அப்படின்றது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. எப்படா செந்தில் பாலாஜியை வெளியே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு DMK இருக்காங்க இல்லையா, அவங்க மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா ஆடு தானா தன் வாயால கத்தி எடுத்துட்டு போய் என்ன வெட்டு வெட்டுன்னு சொன்ன மாதிரி நம்ம பொன்முடியுமே பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா போய் மாட்டிருக்காரு. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா செந்தில் பாலாஜி கூட இப்போ வந்தவர், பட் பொன்முடி இருக்கார் இல்லையா, பொன்முடிக்கும் நம்மளுடைய முதலமைச்சர் ஃபேமிலிக்குமே பார்த்தோம் அப்படின்னா பாலிடிக்ஸ் அப்படின்றத தாண்டி ஃபேமிலி ரீதியாகவே பார்த்தோம்னா ஒரு நல்ல ஒரு தொடர்பு அப்படின்றது இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் போய் பொன்முடி மாட்டிருக்கிறது அப்படின்றது DMKக்கு ரொம்ப பெரிய ப்ரெஷரை கிரியேட் பண்ணும். அதுவும் பர்சனலாக பார்த்தோம் அப்படின்னா CM இருக்கார் இல்லையா, அவருக்கு ரொம்ப பெரிய ப்ரெஷரை கிரியேட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் 3 வருஷம் உள்ளே போயிட்டு வந்தார் அப்படின்னா அடுத்த 6 வருஷத்துக்கு அவர் வந்துட்டு எலெக்ஷன் அப்படின்றதுல நிற்க முடியாதுன்றதுனால அவருடைய பொலிட்டிக்கல் கரியர் இதோட எண்ட் அப்படின்னும் விழுப்புரம் இருக்கு இல்லையா, விழுப்புரம் திமுக காரங்களாக இருந்தாலும் சரி, நார்மலாக அரசியல் விமர்சகர்களாக இருந்தாலும் சரி, பொன்முடி இருக்கார் இல்லையா, அவருடைய அரசியல் தி எண்ட் அப்படின்ற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். டாடா, பாய் பாய்.